வெள்ளை முடிய கருப்பா எப்படி மாத்தலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே நரைமுடி, வெள்ளை முடி, கிரே ஹேர் வந்துருது. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணலான்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த காலத்துல சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு ஹேர் ஒயிட்டா மாறி போயிருது. இதுக்கு நிறைய பேர் ஹேர் டை, ஹென்னா போடுறாங்க. அந்த மாதிரி பண்றப்போ முடி எல்லாமே உதிர்ந்து சின்ன வயசுலயே சொட்டை தலையா மாறி போயிருது. சோ இதுக்கு வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நான் ஒரு ஹேர் டை பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹேர் டை யூஸ் பண்றதால வெள்ளை முடி கருமையா மாறுறதோட உங்க ட்ரை ஹேர் சாஃப்டா ஷைனியா மாறுது. சின்ன வயசுலயே நரைமுடி வர்றவங்க தினமும் கொஞ்சம் கருவேப்பிலைய சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தினமும் நம்ம சாப்பிடுற ஆகாரத்தோட கொஞ்சமா கருவேப்பிலைய சேர்த்தா கூட போதும், உங்க ஹேர் ஃபால் முழுவதுமா குறைஞ்சு போயிருது. இந்த ரெமடிக்காக கொஞ்சமா கருவேப்பிலைய எடுத்துட்டு இப்போ கருவேப்பிலைய உருவி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா ஸ்டவ்ல இரும்பு கடாய் ஒண்ணு எடுத்து வச்சிருங்க. இந்த இரும்பு கடாய் லைட்டா ஹீட்டா இருக்கும் போது நம்ம உருவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கருவேப்பிலைய சேர்த்தரலாம். நம்ம இதுக்கு இரும்பு கடாயை பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கறதுனால நம்ம கருவேப்பிலை நல்லா எல்லா இடத்துலயுமே நல்லா ஃப்ரை ஆகும். ஒன்னு வெந்து இன்னொன்னு வேகாம அந்த மாதிரி இல்லாம எல்லாமே கரெக்டா ரோஸ்ட் ஆகுது. பாருங்க, இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கருவேப்பிலை வந்து இன்னும் நல்லா கருப்பா வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். பாத்தீங்க இல்லையா, புகை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த புகைக்கு நம்ம வீட்டுல கிருமிகள் ஏதாவது இருந்தாலோ, கொசுக்கள் இருந்தாலோ வீட்டை விட்டு வெளியில போயிருது. பாருங்க, இன்னும் நல்லா பிளாக்கா வர்ற வரைய ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தலாம். அதனால எந்தவித ப்ராப்ளமுமே கிடையாது. இன்னும் பிளாக்கா வரணும். ஏன்னா நம்ம இப்போ ஹென்னா தயார் பண்றோம் இல்லையா, அதனால ஃபுல்லா பிளாக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நல்லா பிளாக்கா மாறிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே கூல் பண்றதுக்கு விட்டுருங்க. எங்க வீட்லயும் இந்த ரெமடியை தான் பயன்படுத்துறோம். நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். சோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா கூல் ஆயிருச்சு. கூல் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்க போறோம். பாக்குறீங்க இல்லையா எந்த அளவுக்கு நைஸ் பவுடரா வந்திருக்குன்னு. இப்போ ஒரு தனி பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல நம்ம இப்போ ஹென்னா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல்ல சேர்க்க போறோம். நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற ஆலுவேரா ஜெல்ல பயன்படுத்தினாலும் சரி, இல்ல உங்க வீட்லயே ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதை தாராளமா பயன்படுத்தலாம். ஹென்னானா அப்ளை பண்றப்போ ரொம்ப லூஸா இருக்கணும் இல்லையா, அதுக்காக இது கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்க்க போறோம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாக்குறீங்க இல்லையா, இப்போ நம்ம ஹென்னா வந்து ரெடி ஆயிருச்சு. எக்ஸ்ட்ரா பணத்தையோ நேரத்தையோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல எவ்வளவோ நேச்சுரலா தயாரிக்கிற இந்த ஹென்னாவை பயன்படுத்துங்க. ஒரு தடவை இந்த ஹென்னாவை பயன்படுத்தி பாருங்க. உங்க ஹேர் எவ்வளவோ சில்கியா ஷைனியா இருக்கும். உங்களுக்கு வெள்ளை முடி, நரைமுடி எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல உங்க விரல்களால கொஞ்சமா எடுத்து முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. பாருங்க, நான் ஹேருக்கு அப்ளை பண்றேன். கொஞ்சம் நேரத்திலேயே எப்படி பிளாக்கா மாறிடுச்சுன்னு. அதே மாதிரி பாக்குறதுக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒயிட் ஹேர் இருக்குது இல்ல, பாக்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஹென்னாவை அப்ளை பண்றேன். பாக்குறப்பவே எவ்வளவு பிளாக்கா மாறி இருக்குன்னு. அதே மாதிரி பாக்குறதுக்கும் நல்ல க்ளோவா இருக்குது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச ஹேருக்கும் இப்ப அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காமிச்ச ஹேருக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது இல்ல. ஹேர் பாக்குறதுக்கும் சில்கியா இருக்குது இல்ல. இதை அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதை ஹெட் பாத் பண்றதுக்கு ஷாம்புக்கு பதிலா நீங்க சீகக்காய பயன்படுத்துங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.